தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் இலாக்கா 12/2/2025 அன்று அஞ்சல் துறையிலே இருக்கக்கூடிய நான்-கோர் பிசினஸ்கள், அந்த வணிகங்களை எல்லாம் பிஏவிற்கு மாற்றுவதற்காக, அதாவது டிடிஓவிலே செய்யக்கூடிய அந்த பணிகளை எல்லாம் போஸ்டல் அக்கவுண்ட்ஸிற்கு மாற்றுவதற்காக ஒரு கமிட்டி ஒன்றினை அமைத்திருக்கிறது. அந்த கமிட்டிக்கு 4 டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்பது தரப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய போஸ்டல் அக்கவுண்ட்ஸ், அதாவது அக்கவுண்ட்ஸ் பிராஞ்சிலே ஹெச்ஓவிலே இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் பிராஞ்சிலே செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ், கோட்ட அலுவலகத்திலே செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ், இவைகளிலே எவைகளை எல்லாம் அஞ்சல் கணக்கு பிரிவிற்கு மாற்றிட முடியும். இந்த அஞ்சல் கணக்கு பிரிவிற்கு மாற்றுவதனால் என்ன விதமான பின்விளைவுகளை அவைகள் ஏற்படுத்தும், அதே போன்று இந்த பிரிவுகளை அப்படியே வைத்திருந்தால் அவைகளை எப்படி சரி செய்வது என்பதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று ஒரு கமிட்டியானது திரு வினீத் மாத்தூர், சிபிஎம்ஜி மத்திய பிரதேஷ் அவர்களுடைய தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. 7 உறுப்பினர்கள் அதிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கமிட்டியானது 4 வாரத்திற்குள்ளாக தன்னுடைய பரிந்துரையினை அளித்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கமிட்டி அமைப்பதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், எதிர்காலத்திலே போஸ்டல் அக்கவுண்ட்ஸ் என்பதை டீசென்ட்ரலைஸ் செய்து அந்தந்த கோட்டங்களுக்கு அனுப்புவதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்க முடியும். இல்லை என்றால் ஏற்கனவே 1980-90களிலே இருந்த ஒரு திட்டமானது பிரின்சிபல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய 3-4 கோட்டங்களை ஒன்றாக சேர்த்து அதை பிரின்சிபல் ஹெட் ஆஃபீஸ் என்று மாற்றி அதற்கு ஒரு டிபிஎஸ் தலைவராக போட்டு அவருக்கு கீழே தான் இந்த எஸ்பி எஸ்எஸ்பிகள் பணியாற்றிட வேண்டும். முழுமையான கண்ட்ரோல் என்பது அந்த பிரின்சிபல் ஹெட் போஸ்ட் மாஸ்டருக்கு செல்வதாக ஏற்கனவே போட்ட திட்டமானது செயல்படுத்த முடியாமல் அப்படியே முடங்கி போனது. ஒருவேளை அதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் நிச்சயமாக இருக்கலாம். ஏனென்றால் போஸ்டல் அக்கவுண்ட்ஸை நாளை டீசென்ட்ரலைஸ் செய்ய வேண்டும் என்றால் ஒரு கோட்டத்திற்கு ஒருவர் 2 என்று அனுப்புவதற்கு பதிலாக ஒரு 4-5 கோட்டங்களை ஒன்றாக கிளஸ்டராக சேர்த்து அதற்கு ஒரு இடத்திலே ஒருவரை அமைப்பதற்கான ஒரு முன்திட்டமாக இருக்கலாம். அதற்கு பிரின்சிபல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் என்கின்ற திட்டமும் வரலாம் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நிர்பந்திக்கவில்லை, ஆனால் என்னுடைய கருத்தினை நான் பதிவிடுகின்றேன். இரண்டாவதாக, நீண்ட காலமாக P1RMS அக்கவுண்டினுடைய பணிகள் என்பது ஒரு ஆர்கனைஸ்டு அக்கவுண்ட்ஸ் செய்யக்கூடிய அந்த பணிக்கு இணையாக இருக்கின்ற பொழுது அந்த ஆர்கனைஸ் அக்கவுண்ட்ஸுக்குரிய அந்த ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது நெடுநாளாக நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. தற்பொழுது அந்த கோரிக்கையானது நீர்த்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அஞ்சல் துறையினுடைய கணக்காளர்கள் கூட சாதாரண எழுத்தர்கள் தான் என்று வந்த பின்னாலே, அக்கவுண்ட்ஸ் துறையினுடைய முக்கியமான நான்-கோர் ஃபங்க்ஷன் எல்லாம் மாற்றலாம் என்று வந்த பின்னாலே, சர்வீஸ் புக் பராமரிப்பு உட்பட இதனால் வரை ப்ரீ ஆடிட்டாக இருக்கக்கூடிய அஞ்சல் துறையிலே போஸ்ட் ஆடிட்டாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலை வரக்கூடிய இந்த நேரத்திலே அக்கவுண்டன்களுடைய தேவை என்பதும் கூட குறைப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம் என்பதும் என்னுடைய ஒரு பார்வை. என்ன இருந்தாலும் மாற்றங்கள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் எங்கு கொண்டு போய் முடியுமோ என்கின்ற கவலையும் நமக்கு இருக்கிறது. பிஎஸ்என்எல்லே இதே போன்றுதான் மிக வேகமாக செயல்பட்டு கார்ப்பரேஷனை நோக்கி எப்படி ஒரு நாள் சென்றதோ அதே போன்ற நிலைமை அஞ்சல் துறையும் 5 கார்ப்பரேஷன்களாக மாறி 6வதாக தபால் துறை ஒதுங்கிவிடுமோ என்கின்ற பயம், ஐயம் என்பது எனக்கு நிச்சயமாக ஏற்பட்டு இருக்கிறது. தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சாப்ட்வேர்களிலும் கூட சற்று உள்நோக்கி நாம் சற்று நிதானமாக அவைகளை பார்த்தால் அவைகள் எல்லாம் கூட ஒரு கார்ப்பரேட் மயமான, கார்ப்பரேட்டிற்கு உரிய அந்த டிசிக்னேஷனுடன் தான் வருகிறதே தவிர நம்முடைய ட்ரெடிஷனாக இருக்கக்கூடிய போஸ்ட் மாஸ்டர், சப் போஸ்ட் மாஸ்டர், ஹெட் போஸ்ட் மாஸ்டர் என்றெல்லாம் வருவதில்லை. சாங்ஷனிலும் நாம் பார்ப்பதில்லை. இப்படி ஒரு நிலைப்பாடினை அவர்கள் ஏற்கனவே படிப்படியாக கொண்டு வந்து கார்ப்பரேஷன் கண்டிப்பாக அஞ்சல் துறையை ஆக்கிட வேண்டும் என்று முனைக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் $1,000,000 கொஸ்டின். முடிவை உங்களிடமே விட்டு விடுகிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.